ஹரே கிருஷ்ணா. அயோத்தியா சப்த மோட்சபுரியில் 2வது மோட்சபுரியான அயோத்தியா வந்திருக்கும். இது மணி பர்வத். அயோத்தியாவில் ஹிடன் பிளேஸ் மாதிரி கொஞ்சம் தூரம், ரொம்ப தூரம் கிடையாது, ஒரு 2 கிலோமீட்டர் தான் மணி பர்வத் அப்படின்னு சொல்கிறக்கூடிய ஒரு இடம். இந்த மணி பர்வதன்றது இதுதான். ஒரு சின்ன மலை மாதிரி இருக்குது. படி ஒரு 100 படி ஏறணும், ஒரு சின்ன மலை. இந்த மணி பர்வத் எப்படி இங்கே வந்ததுன்னா, ராமரும் லக்ஷ்மணரும் இலங்கையில் போரில் நாகபாஷணத்தால் பீடிக்கப்பட்டு 2 பேரும் மூச்சறிந்து விழுந்துடுறாங்க. அன்னைக்குள்ள மறுபடியும் இந்த சஞ்சீவி மலை, இமயமலையில் இருக்கக்கூடிய சஞ்சீவி பருவத சஞ்சீவி மூலிகை வேணும் அப்படின்றதுனால அனுமன் அனுப்புகிறாங்க. அனுமன் சஞ்சீவி மூலிகை கண்டுபிடிக்க முடியாதனால சஞ்சீவி மலையே தூக்கிட்டு வந்துடுறாரு. அந்த மலை தூக்கிட்டு வரும்பொழுது இந்த ஒரு குடியில் அனுப்பிச்சு பரத் மகாராஜ் வந்து இந்த இடத்துல வந்து தங்கியிருக்கார். அவர் தங்கியிருக்கிற இடத்துல இருந்து இது அயோத்தியாவுக்கு ஏதோ ஒரு ஆபத்து, பெரிய மிருகம் ஏதோ ஒரு பெரிய மலையை தூக்கிட்டு போகுதுன்றதை பார்த்து ஒரு பானத்தை அடித்து அவரை வந்து இங்கே விழ வைக்கிறார். விழும்போது அந்த பருவத்திலிருந்து ஒரு மலை இங்கே விழுந்தது. அதுதான் இந்த ஒரே கல்லாக இருக்கக்கூடிய மணி பருவத். விழுந்த உடனே அனுமன் சொல்கிறாரு, இவர் கேட்குறாரு, எங்கள் அண்ணா தென்னிலங்கையில் இருக்கிறாரு, அந்த பக்கம் நீ ஏதோ எங்கள் அண்ணனுக்கு ஆபத்து போறியா, எங்கள் அண்ணனுக்கு ஆபத்து தர போறியான்னு இவர் அம்புகிறாரு. அவர் இறங்கின உடனே ராம கைங்கரியத்தில் இருக்கிற என்னை யாரா தடுத்ததுன்னு சொல்லிட்டு அவரும் கோபமா வராரு. உடனே இவர் பணிஞ்சு, ராம கைங்கரியமா எங்கள் அண்ணாக்கு கைங்கரியம் பண்ணுறீங்களா அப்படின்னு. ஆமாம், ராமர் உங்கள் அண்ணாவான்னு சொல்லி 2 பேரும் பரஸ்பரம் நமஸ்காரம் சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நான் அவசரமாக போயிட்டு இருக்கேன், எனக்கு விடை கொடுங்கன்னு சொன்னோடனே, இவ்வளோ தூரம் வந்துட்டுங்க, எங்கள் கைகை அம்மாவை பார்க்க தேவையில்லை, கோசல அம்மாவை பார்க்க தேவையில்லை, சுபத்ரா அம்மாவை மட்டும் பார்த்துருங்க அப்படின்னு. ஏன்னா அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க ராமர் போனதுலேருந்து அப்படின்னு. அனுமன் நினைக்கிறாரு, ஓகே ராமர் மட்டும் இல்லை, லக்ஷ்மணும் அவர் பையன், அவருடைய நேரடி புள்ள இல்லையா, அதனால லக்ஷ்மணுக்காக நினைக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு, சரி அவங்கள மட்டும் பார்த்துட்டு போடுறேன், சீக்கிரம் வர சொல்லுங்கன்றாரு. உடனே அந்த இடத்துல சுபத்ரா அம்மாவை வர வைக்கிறாங்க. வந்த உடனே கேட்குறாரு, என்ன நடந்ததுன்னு சுபத்ரா அம்மா கேட்குறாங்க. இந்த மாதிரி ராமனோட லக்ஷ்மணும் ஒரு நாகபாசனத்தால் பீடிக்கப்பட்டு விழுந்துட்டாங்க, 2 பேரும் மூச்சை இருக்கிறாங்க, இந்த பருவதம் போனாதான் அவங்களை காப்பாற்ற முடியும்னு அம்மா வந்து, எப்பேற்பட்ட அம்மா சுபத்ரா அம்மா. இவர் நினைக்கிறாரு தான் புள்ள பாசத்தால சீக்கிரம் போன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறாரு அனுமன். பரத் மகாராஜும் எதுவும் நினைக்கல. ஆனா அம்மா என்ன எப்பேற்பட்ட அம்மா, முதல்ல இதுக்கு அம்மா எப்பேற்பட்ட அம்மானா, ராமன் வந்து வனவாசம் போக சொல்லியாச்சு. ராமர் வந்து கிளம்பிட்டாரு, வாசல் கிட்ட இருக்கிறாரு. அப்ப வந்து லக்ஷ்மணன் வந்து யோசிக்கிறாரு, இப்ப சொல்லாம அண்ணா கூட போயிட்டா, பாதி தூரம் போன உடனே அம்மாட்ட சொல்லிட்டு வந்தியான்னு கேட்பாரு. சொல்லலைன்னா மறுபடியும் போய் சொல்லிட்டு வா அப்படின்னு அனுப்புவாரு. இப்ப சொல்லாம கிளம்பிட்டா அம்மாட்ட ஏன் சொல்லாம வந்தனும் திருப்பி அனுப்புவாரு. சொல்லி அம்மா அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்கனாலும் போக முடியாது. என்ன பண்றது, பயத்திலேயே போய் அம்மா கிட்ட போய், ராமர் பின்னாடியே வாசல் வரைக்கும் வந்தவர் திரும்பி போய் அம்மா கிட்ட நிப்பாரு. அம்மா நின்ன உடனே முகம் பார்க்காம திரும்பிப்பாங்க, எங்க வந்த அப்படின்பாங்க. இல்ல அண்ணா கூட. உன்னை எதுக்கு நான் பெத்தம் தெரியுமாடா லக்ஷ்மணான்னு கேட்கறாங்க. எனக்கு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்ன உடனே, ராம கைங்கரிக்கிறதுக்காக தான் உன்னை பெத்ததே. ராமர் போறாரு, வாசல் வரைக்கும் போன ராமர் விட்டுட்டு நீ எப்படி இங்க வரலாம், வந்தா ராமரோட வா. அப்படி போற இடத்துல ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா, ராமருக்கு முன்னாடி உன் மகன் லக்ஷ்மணன் செத்துட்டான்ற நியூஸ் வந்தா போதும். பேச்சுக்கு கூட, வார்த்தைக்கு கூட ராமருக்கு எதுவும் ஆகும்னு இந்த அம்மா வாயில வராது. ராமனுக்கு ஒரு ஆணி வந்தது, ஒரு ஆபத்து வந்தது, அதை தடுக்கிற பொருட்டு லக்ஷ்மணன் செத்துட்டான்ற நியூஸ் வந்தா போதும் அப்படின்னு சொன்ன அம்மா இங்க வந்த உடனே ராமர் லக்ஷ்மணன் படுத்திருக்காங்கன்னு 2 பேரும் பிள்ளையான்னு நினைச்சா 2 பேரையும் காப்பாத்துன்னு தானே சொல்லணும். இங்க இருக்கிற மூலிகை 10மோ 10ஆதோன்னு எடுத்துட்டு போறேன், நீயே சந்தேகத்துல போற, இதுல மூலிகை இருக்குன்ற நம்பிக்கையில போற. இதுல 1-2 மூலிகை இருந்து 10 10ஆம போயிடுச்சுன்னா ஒரு ஆளுக்கு தான் உபயோகப்படணும். அதை ராமர் கொடுத்து ராமரை காப்பாத்திருங்க. லக்ஷ்மணன் செத்து போயிடுவான். லக்ஷ்மணன் போனா பரவாயில்ல, என் பரதனை கூப்பிடுறேன். பரதன் அவங்களுக்கு அடுத்த சத்ருகணன் அவங்களுடைய கடைசி புள்ள. சத்ருகணனை கூப்பிட்டு ராம கைங்கரியத்துக்கு ஆள் இல்லாம போயிடும், சத்ருகணன் இப்பயே கூட்டிட்டு போங்க கையோட அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இந்த இடத்துல சொல்றாங்க, ஆஞ்சநேயர் கிட்ட வந்து சுபத்ராமா சொல்றாங்க, ராம கைங்கறி நிக்க கூடாது, என் புள்ள உயிரோடு இருக்கா இல்லைன்றது எனக்கு கவலை கிடையாது. ஏதாவது ஒரு ஆபத்து காலங்கள்ல லக்ஷ்மணன் இறந்துட்டானா சத்ருகணன் இப்பயே கையோடு கூட்டிட்டு போங்க அனுமார் கிட்ட சொல்றாங்க. சத்ருகணா அந்த மலையில ஏறி உட்காந்துக்கோ, கண்ணா ஆஞ்சநேயா நீ சத்ருகணனையும் சேர்த்து கொண்டு போன்றாங்க. ஆஞ்சநேயர் வந்து தான் பிள்ளைய பத்தி ஏதாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தா, அவனுடைய உயிர் போறதை பத்தி எந்த கவலையும் இல்லாம இன்னொரு பிள்ளையும் ராம கைங்கரியத்துக்காக கொடுத்து அனுப்புறதுக்கு தயாரா இருந்த அம்மா தான் சுபத்ரா அம்மா. அந்த அம்மாவை வணங்கி, நான் என்னமோ தப்பா நினைச்சிட்டோமான்னு சொல்லி மறுபடியும் அந்த அம்மா காலில் சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்ணி இங்கிருந்து மறுபடியும் சஞ்சீவி பர்வதத்தை எடுத்துட்டு போறாரு. அதுல ஒரு மலை இங்க விழுந்து கிடக்குது. அந்த மலை முதல்ல தட்டும் போது மணி சத்தம் வருமா, தட்டி பார்த்தா அந்த சவுண்ட் வரும். இப்போ சுற்றி மணல் எல்லாம் மேடாயிடுச்சு, அந்த மலையை தொட்டு தான் பார்க்க முடியும், தட்டி பார்க்க முடியாது. அது மணி சத்தம். அதனால மணி பர்வத் அப்படின்னு இந்த இடத்துக்கு பேரு. அயோத்தியாவிலேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர், 25 ரூபாய் ஒரு ஆளுக்கு ஆட்டோவில். எப்போ வந்தாலும் அயோத்தியாவுக்கு இங்கேயும் வந்து பார்த்துட்டு போங்க. ஹரே கிருஷ்ணா.